ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறது காஞ்சிபுரத்தில் இருக்கிற அடுத்த திவ்ய தேசமான உலகளந்த பெருமாள் கோவில் தான். காமாட்சி அம்மன் கோவிலேருந்து நியரஸ்ட் தொலைவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. 108 திவ்ய தேசங்களில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் மொத்தமாகவே 4 திவ்ய தேசங்கள் அமைஞ்சிருக்கு. நம்ம இந்த ஒரு இடத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 திவ்ய தேசங்களுமே கவர் ஆகிடுது. இது திருவிக்கிரம நாராயண பெருமாள் அப்படிங்கிற இன்னொரு பேரோடையும் இந்த பெருமாள் அழைக்கப்படுறாரு. தாயார் அமுதவள்ளி தாயாரோட பெருமாள் வீட்டிருக்கிறாங்க. இந்த கோவிலில் மொத்தம் திருக்கரவணம், திருக்கரகம், திருநீரகம், திரு உரகம் அப்படிங்கிற 4 திவ்ய தேசங்களும் 4 பெருமாள்களும் இந்த கோவிலை சுற்றி அமைஞ்சிருக்கிறது. ரொம்பவே சிறப்பானது. அதில் கடைசி கோவில் பிரதான கோவிலின் கருவறையில் அமைஞ்சிருக்கு. அதாவது ஆதிசேஷன் வடிவில் பின்னல் வடிவத்தில் அமைஞ்சிருக்கு. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பெருமாளுடைய ஆதிசேஷனே சிறிய வடிவில் அவதாரம் எடுத்து மக்களுக்கு காட்சி கொடுத்த தலம் தான் இந்த தலமாக இருக்குது. அசுர மன்னன் மகாபலியோட ஆணவத்தை அடக்க 3 அடி நிலம் கேட்குறாரு பெருமாள். அவர் நீங்கள் எவ்வளோ இடம் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது 3 அடி என்னால் கொடுக்க முடியாதா அப்படின்னு ஆணவத்தில் சிரிக்கிறான். அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னா பெருமாள் ரொம்ப பெரிய அவதாரமாக விஸ்வரூப அவதாரம் எடுத்து 2 அடியிலேயே உலகத்தை அடிஞ்சு 3வது காலை எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது மகாபலி தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தலையையே காமிக்கிறான். அப்போ அந்த தலை மேலே காலை வச்சு அழுத்தும் போது அவன் பாதாள உலகத்துக்கு சென்று அங்கே இருக்கிற லோகத்தை ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கோவில் தலபுராணம் சொல்லுது. நம்ம இப்போ கோவிலை நம்ம தரிசிச்சுட்டு நம்ம இப்போ வெளியில் வரோம். அங்கேருந்து அடுத்ததாக நம்ம தரிசிக்கப்பட பெருமாள் நீரகத்து பெருமாள் திருக்கோவில் தான் நம்ம பார்க்குறோம். இது கோவில் சுற்றுப்பிரகாரத்திலேயே அமைஞ்சிருக்கு. இதில் திரு உரகம் அப்படிங்கிற ஆதிசேஷனின் உருவம் தான் நம்ம வீடுகளாக இருக்கும் சிறிய உருவத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். அது கோவில் கருவறையிலே அமைஞ்சிருக்கு. அடுத்தது திருக்கரகம். இது 3வது பிரகாரத்தில் கருணாகர பெருமாள் வடக்கு நோக்கி ஆதிசேஷன் துணைவியாரோட பத்மினி நாச்சியார் கோலத்தில் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது திருக்கரவணம். அதாவது 2வது பிரகாரத்தில் மூலவர் கல்வர் பெருமாள் நம்ம பார்க்க போகிறோம். அவர் வடக்கு நோக்கி துணைவியார் கமலவள்ளி தாயாரோட நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது காரகத்து பெருமாள். அதை தான் நம்ம திருக்கரகம் அப்படின்னு நம்ம சொன்னது. நம்ம இதுவரை நம்ம பார்த்தது திருவுரகம், திருக்கரகம், திருக்கரவணம் 3 பெருமாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆரணவள்ளி தாயாருக்கு என்று தனியாக ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்று ஒரு பிரம்மாண்டமான சன்னதி இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தாயாரை தரிசிச்சுட்டு அடுத்தது திருநீரகம் பெருமாள் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வரப்போகிறோம். திருநீரக பெருமாள் கோவிலில் மூலஸ்தானம் அப்படின்னு ஒன்று இல்லை. வேறு சன்னதியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பண்டிகை உருவம் மட்டும் கொண்ட விஷ்ணுவை வீட்டிருக்கிறாங்க. விஷ்ணு ஒரு முனிவருக்கு குழந்தை வடிவத்தில் ஆலமர இலையாக வெளிப்படுத்திய இந்த தலம் தான் திருநீரக பெருமாள் திருக்கோவில். இங்கே ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பட்ட தலமாக இருக்குது. கோவில் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 8 மணி வரையிலும் கோவில் நடை திறந்திருக்கு. நீங்கள் அவசியம் காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த திவ்ய தேசங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு நம்ம வந்தோம்னாலே 4 திவ்ய தேசங்களையுமே நம்ம தரிசித்த பலன் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாகில் நீங்கள் மொத்தம் 4 திவ்ய தேசங்களுமே ஒரே விளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தடுத்த விளாகில் என்ன பண்ண போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற மொத்தம் 16 திவ்ய தேசங்களை நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதற்கு நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக திவ்ய தேசத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் விளாகில் மற்றொரு திவ்ய தேசத்தோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.